லோகேஷ் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஒரு இன்னொன்னு அலன், ம். இப்போ இப்போ கரெக்டா விளையாடுறாங்க, தப்பா விளையாடுறாங்க, அது வந்து வேற விஷயம். ஆனா இவங்க சொன்ன மாதிரிதான் நாளை பின்ன இவங்க வந்து எந்த விஷயத்தை எடுத்து பேசணும், எந்த விஷயத்தை எடுத்து பேசக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. பட் ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிச்சுட்டு முக்கியமான விஷயத்த மென்ஷன் பண்ணாம போயிடுறாங்க. அதுவும் நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களே பிடிச்சி அடிக்கிறாங்களே, நாளை பின்ன கண்டென்ட் வருமா? திருப்பி இல்லைன்னா அதே சொல்றீங்க, எனக்கு புரியல. வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இல்ல ப்ரோ அதுதான் இந்த ஆக்சுவலி ஓகே. இது இந்த கண்டென்ட் சீசன்ல வருமா, இவங்க நல்லா ஆசன் விளையாடுவாங்களா இதை ஆசன் வச்சுக்கிட்டு? கேட்டதுக்கு ஒரே ஒரு ஆன்சரு. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த சோத்துக்குனே அடிச்சுக்கிறீங்க, இனிமேட்டு அதுக்கு அடிச்சுக்காதீங்க, வேற எதுக்காவது அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் சார் இருக்கு. இந்த இந்த சீசன்ல ரூல் பிரேக்க பத்தி ஹோஸ்ட் பேசவே மாட்டேன்றாரு. ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க்ல வந்து ரூல் பிரேக் ஆச்சுன்னா பிக் பாஸ் எப்பயுமே அட்ரஸ் பண்ண மாட்டார். மேக்சிமம் வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த ஹோஸ்ட் தான். கமல் சார் இது வரைக்கும் வந்து நிறைய விஷயத்துல குறும்படம் போட வேண்டிய விஷயங்களுக்கு, தனலட்சுமியோடைய குறும்படம் ஆகட்டும், ஓவியாவுக்கு ஆகட்டும், எதெல்லாம் வந்து பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து குறும்படம் தேவைப்படுது, இதை வந்து இந்த வீக் வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி பீப்புள் மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 100%க்கு ஒரு 80% சாட்டிஸ்ஃபைடா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு கமல் சார். ஆனா இந்த சீசன் மட்டும்தான் ஒரு குறும்படம் கூட, ரூல் பிரேக் பண்றதுக்கு ஒரு குறும்படம் கூட அட்லீஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணணும்ன்றது கூட வந்து ஹோஸ்ட வந்து யோசிக்க கூட மாட்டேன்றாரு. இது 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 வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஐ அக்ரி. நான் ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணோம், இது பீப்புளுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியல. அட்ரஸ்லாம் பண்ணாதீங்க இப்போ. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஏன்னா இன்னும் நம்ம எடுத்து இல்ல வச்சதே இல்ல இன்னும் பேசலையா? ஆக்சுவலி அதனால என்னன்னா, இப்ப கம்பேரிஷன் வந்து லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசனுக்கு நிறைய போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் ஹரிஷ் கல்யாண், ரயானு, அப்புறம் அர்ச்சனா, இந்த முத்துக்குமரன், இதெல்லாம் கம்பேர் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை கம்பேரிசன் பண்ணி அவங்களால இவங்க ப்ரோ வந்துட்டாங்கன்னு இத கம்பேர் இல்ல 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 ஒரே நிமிஷம் இதுல உங்களை இல்ல சொல்லல இல்ல சரண் உங்களை சொல்லல. நான் தலைவா இதை வந்து டாபிக்கே இல்ல, நீங்க இல்ல பாயிண்ட் இருந்தா எடுத்து வைங்க. அவர் இதுதான் போகணும். பிரச்சனை. நீங்க வந்து டைவர்ட்லாம் ஆவாதீங்க. இப்போ கரெக்டா என்ன கேட்கறனோ அதுக்கு மட்டும் வாங்க. நம்ம வரிசையா டிஸ்கஷனுக்கு போகலாம். இந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஆலன் ப்ரோ நீங்க எண்டிங்ல பேசுங்க ப்ரோ, வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு நீங்க பேச போயிடலாம். ஆரம்பிங்க ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா, மஞ்சரிய மட்டும் புடிச்சு வறுத்தெடுத்தாரு எல்லா விஷயத்துக்கும். ஆனா அருணை வந்து வறுத்தெடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எங்க இருந்து வருதுன்னா, இப்ப மந்திரியோட குறைகள் எல்லாத்தையும், அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த சபைக்கு எடுத்துட்டு வந்துட்டு, மத்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஒயிட் வாஷ் பண்ணி, அவங்க கடைசியில அவங்க வாயாலே வந்து அவங்க தப்பு பண்ணதா வந்து பேச வச்சுட்டாங்க. ஓகேவா? ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதுவே நான் அதை வந்து ஒரு பாவமா பாக்குறேன். தப்பா பார்க்கல. நான் அது பண்ணது ஒரு பாவமா நான் பார்க்குறேன். அதாவது தப்பு பண்ணாத ஒருத்தங்கள, நீ தப்பு பண்ணிட்டேன்னு நம்ப வச்சு உட்கார வைக்கிறது, எனக்கு நிஜமாலே வந்து அது ஒரு பாவ செயலா தான் நான் பார்க்குறேன். அ எனக்கு அது ரொம்ப ஒரு மாரி எப்படி இருந்துச்சுன்னா, பிரதீப்க்கு ரெட் கார்ட் குடுத்து அனுப்பும்போது, அவர பேசவே விடல பார்த்தீங்களா? எனக்கு அந்த மாரி இருந்துச்சு. இங்க அவங்கள பேச வச்சும் இந்த மாரி பண்ட்டாங்க. அந்த ஜோன்ல தான் எனக்கு இருந்துச்சு. இப்ப இந்த ஹோஸ்ட் வந்து ஏன் மஞ்சரி மட்டும் கேட்டாங்க, ஆனா அருண கேட்கல அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல. அருண் என்னலாம் தப்பு பண்ணாரோ, ஆமா அவர் அப்படி பேசிட்டாரு. பட் ஆனா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்ப மஞ்சரி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதையே எடுத்து சொல்ல மாட்றீங்க. இப்போ அருணுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல. ஹோஸ்டா இருக்கிற நீங்க மஞ்சரி சாரி அருண் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல தெரியற உங்களுக்கு, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் எப்படி இருக்கணும்னா, அந்த இன்சிடென்ட் ஹோஸ்டோட கண்ணோட்டத்துல த அருண் அருண்ன்ற ஒரு பர்சன் கரெக்டாவே இருந்தா கூட அந்த ஹோஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, அருண் இந்தந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்காரு, மஞ்சரி இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் இவரு பண்ணியிருக்காரு, இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான். ஸோ அது ஓவர் போர்டா எங்க போச்சுன்றத பாயிண்ட் பண்ணி அதை தவிர்த்திருக்கலாம்னு எடுத்து காட்டி அவரோட ஸ்டான்ஸை அவர் லைக் கரெக்டா வச்சிருந்திருக்கணும். ஒரு ஹோஸ்ட்னா அப்படிதான் பண்ணி இருந்திருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒன் சைடாவே போயிட்டாரு எல்லாத்துக்குமே. ஒரே ஒரு டார்கெட்டை பிடிச்சி மொத்த
பாரத்தையும் தூக்கி எப்படி கண்டஸ்டன்ஸ்லாம் மஞ்சரி மேல போட்டாங்களோ அதே தான் திருப்பி பண்ணாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் மட்டும் அவங்கள புள்ளி பண்ணல, இவரும் தான் அவங்கள புள்ளி பண்ணியிருக்காருன்னு நான் வந்து எனக்கு இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரேன் பாருங்களேன். மஞ்சரி பண்ணது தப்பு தானே, நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம் தானே, நான் கூட அவங்க பண்ணது தப்புன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுல வந்து அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம எந்தெந்த தப்பு எவ்வளவு பெருசுன்ற ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சரியா? இங்க அருண் அப்புறம் மஞ்சரின்ற 2 கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனைய மஞ்சரி அருண் மட்டும் பேசி தீர்த்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அது வெடிக்கும் போது கேப்டன் உள்ள வந்து அதை ஹேண்டில் பண்ணா அதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஏன்னா யூ நீட் ஒன்லி ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தி குக்கிங் டீம், கேப்டன் அண்ட் தி அஃபெக்டட் பார்ட்டி ஆர் கோட் அண்ட் கோட் அஃபெக்டட் பார்ட்டி. இவங்க 3 பேர் தான் தேவை. ஓகேவா? இந்த இடத்துல ஒருத்தங்க வென் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வென் பண்ண அலோவ் பண்ணணும், இல்லைன்னா அவங்கள கூட்டு போய் பாசிஃபை பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா? அது நீங்க எந்த ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அதை ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கிற ஆட்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். அவங்க பண்ண தப்புக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள். ஸோ உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசுற விருப்பமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் அறிவு, என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியாது. ஓகேவா? அது மஞ்சரி பண்ணது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு, அவங்க அருண் பண்ணது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு, ஹவுஸ்மேட்ஸ் பண்ண தப்பையும் எடுத்து சொல்லணும்ன்றது ரொம்ப கிளியரா இருக்கணும். இங்க இத வந்து ஒரு தடவையும் நம்ம எடுத்து பேசாதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த அழுத்தத்தை ஒரு கூட்டமே இன்னொரு பர்சனுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வெளியில சோசியல் மீடியாலும் நடக்குது, வீட்டுக்குள்ளேயும் நடக்குது. அது ஹோஸ்டும் வந்து செய்யறாரு. அதை நார்மலைஸ் பண்ண நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஒரு தாட் ப்ராசஸே நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஆமா, தப்பு தான், அருண் பண்ணது தப்பு, மஞ்சரி பண்ணது தப்பு, தீபக் கேள்வி கேட்காத தப்பு, ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்கள பிரஷர் பண்ணது தப்பு. இந்த மாதிரி இவங்க எல்லாரோட தப்பையும் சுட்டி காட்டுறது இருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் த ரைட் அப்ரோச். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்குது, ஒருத்தங்களை பிடிக்கலன்றதை வச்சு நீங்க ஒரு சைடு எடுத்துட்டு அதுல இருந்து உங்க ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? அங்கே போச்சு. லைக் யுவர் ஒப்பீனியன் ஹஸ் கேரிஸ் நோ வெயிட். அங்க வந்து அந்த ஒரு வெயிட்டேஜே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடுது. எனக்கு புரியல. இப்போ மஞ்சரி தப்பு இல்லைன்னு நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தா நீங்க வந்து எங்களை நோக்கி இந்த கேள்வியை வைக்கலாம். கரெக்டா? நாங்க மஞ்சரி பண்ணதும் தப்புன்னு தானே சொல்றோம். எனக்கு அந்த விஷயமே எனக்கு புரியல. இந்த கேள்விக்கு, அதாவது ஹோஸ்ட் வந்து மஞ்சரியை மட்டும் வறுத்தெடுத்தாரு, நான் அருணை வறுத்தெடுக்கல. இதுக்கான விஷயத்தை, இதுக்கான கிளாரிட்டி வேற யாருக்காவது இருந்துச்சுன்னா, நான் சொன்னதை தாண்டி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. உங்கள ஸ்பீக்கர்ல இருக்கிற யாருக்காவது, இல்ல கீழே இருக்க யாராவது வந்து ஸ்பீக்கர் எடுத்துட்டு கூட வாங்க. ப்ரோ, ஒரே ஒரு விஷயம், உங்களோட பாயிண்ட் ஆட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் தான். விஜய் சேதுபதி வந்து மஞ்சுரியை பத்தி கேக்குறாரு. நீங்களும் சிவாவும் கான்வோ பண்ணும்போது நீங்க சிவா பேசும்போது காதை பொத்துனது என்னன்னு கேக்குறாரு. அப்ப வந்து அது மார்க்கிங். as a point of view, விஜய் சேதுபதி பாயிண்ட் ஆஃப் வியூல அது மார்க்கிங். அப்போ அருணும் மஞ்சுரியும் பேசும்போது அருண் பண்ணது இவங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அப்ப அது மார்க்கிங் தானே? அதையும் விஜிஎஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னா அவங்களோட இமோஷன்ஸ் இந்த இடத்துல முக்கியம் இல்ல. அவருக்கு அருணோட இமோஷன்ஸ் மட்டும் தான் முக்கியம். அதுதான் சொல்றேன். இத வந்து அவர் வந்து மஞ்சுரி பண்ணது மார்க்கிங்னு சொல்ல தெரிஞ்ச விஜிஎஸ்க்கு ஏன் அருண் பண்ணது மார்க்கிங்னு சொல்ற தைரியம் இல்ல as a host? இல்ல, எனக்கு தெரிஞ்சு தைரியத்தை தாண்டி அவர் வந்து, நான் எல்லா டைமும் பாக்குறேங்க, பசங்க டீம்ல கூட அவர் திட்டுறது ஒரே ஆளதான், ஒரே ஒரு பர்சனை தான், அது முத்துக்குமரன் மட்டும்தான். மத்த எல்லா பசங்களும் வந்து சும்மா விளையாட்டுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸை கலாச்சிட்டு போற மாதிரி கலாச்சிட்டு போறாரு. சத்யாவை அசிங்கப்படுத்துற மாதிரி எவ்வளவு பண்ணாரு. ஆனா கொஞ்சம் கூட அக்ரெசிவ்னஸே கிடையாது அவர்கிட்ட. இந்த வாரமும் அந்த ஆள் அதே தான் வந்து உட்காந்து பண்ணா. சத்யா திருப்பி சொல்றாரு, நான் தான் உங்கள்கிட்ட போன வாரம் கண்டென்ட் இல்லைன்னு சொன்னல, நீங்க வந்து திருப்பி அதே பண்றீங்க, நீங்க என்னங்க, நீங்க பேசுங்க, இப்ப பேசுறீங்களா, இது எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பாயிண்ட். எதுக்கு பேசுறவனா வாயில அடிச்சு உட்கார வைக்கிறீங்க?
தெளிவா பேசுறவன வாயில அடிச்சு உட்கார வைக்கிறீங்க. அவனுக்கு பயத்தை காமிச்சிட்டீங்க. அவன் எது பேசினாலும் அவனை குறை சொல்றீங்க. குறை சொல்லிட்டு இப்ப அவன் நிஜமாலே பயத்துல தான் பேசுறான். அவனுக்கு பூசி முழுகி ஆமா பேசுறான். அந்த ஃப்ளோ அந்த முத்துக்குமரன் ஃப்ளோவே வரல. அதான் முத்துக்குமரன் பூசி முழுகி நான் பேசி கேட்டதே கிடையாது. அவன் பூசி அலன் முழுகி பேசுறான் அந்த சொல்லுங்க. அது எனக்கு சத்யா பேசுனதுல இது ஒரு வண்டு, இது ஒரு கன்னிவெடி, அது ஒரு இது எப்படி வந்து அதெல்லாம் வந்து சிரிச்சுட்டு கேக்குறாரு. ஒரு பர்சனை வந்து அது இது நல்லா அட்ரஸ் பண்றாரு. அவர் இஷ்டத்துக்கு பட்ட பேர் வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு போஸ்ட் வந்து எப்படி என்ஜாய் பண்ணலாம்? அந்த ஒரு டிக்னிஃபை அது ஒரு போஸ்ட இல்ல இத பிரசன்ட் பண்ணும்போது இது கரெக்டா பிரசன்ட் பண்ணோம். இந்த சிறுவண்டு கன்னிவெடி இதெல்லாம் வந்து நம்மளே பேசுறது சரியா? நம்மளுக்குள்ளே பேசுறது அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்குள்ள பிரைவேட்டா இருக்கும் போதோ இல்ல விளையாட்டா நம்ம பேசிக்கும் போதோ அதெல்லாம் ஓகே தான். ஆனா இது நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்றது வந்து தவறான விஷயம்ன்றது, தவறான செயல்ன்றது அவருக்கு புரியணும். ஹோஸ்ட்ன்ற ஒரு இடத்துல இருக்கிற அவருக்கு புரியணும். இப்படி பண்ணக்கூடாது. இது பண்ணா இது நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணி அவங்களும் வந்து பட்ட பேர் வைக்கிறது வந்து அந்த கண்ணி வெடி சிறுவண்டோட நிறுத்திட்டா பரவாயில்ல. நம்ம பசங்க தான் கோளாறு பிடிச்சவனுங்களாச்சே. இவங்க நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னா விஷ பாட்டிலு அப்புறம் என்னங்க வரிசையா நிறைய பட்ட பேர் வந்து பிபிஏ கொடுத்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதனால இது ஓகேன்னு ஒரு நினைச்சிட்டு பண்றாரு போல இருக்கு. என்ன ப்ரோ சொன்னீங்க? அதான் அந்த மாதிரி நிறைய பட்ட பேர்களை கொடுத்து அவங்க நார்மலைஸ் பண்ணி வச்சதுனால இவர் இதெல்லாம் சொல்லலான்ற ஒரு எண்ணத்துல சொல்றாரு போல இருக்கு. அது தப்பு. ஆக்சுவலா அவர் வந்து பிபியோட ஹோஸ்டா ஃபீல் பண்ணல ப்ரோ. அவர் குக் வித் கோமாளி ஷோக்கு போன கெஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் இந்த கவுண்டர்ஸ் எல்லாம் எடுபடும். பிபி ஷோக்கு இந்த மாதிரி கவுண்டர்ஸ் ஒரு ஹோஸ்ட் வந்து வந்தா எடுபடாதுன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஷோக்கான டிக்னிட்டியே போயிருச்சு இவரால. டு பி பிராங்க் அந்த ஷோக்கான டிக்னிட்டியே போயிடுச்சு. சொல்லுங்க. சத்யாவை பிக் பண்ணதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இவனை பிடிச்சா இவன் இப்படிதான் கக்குவான். ஏன்னா வந்து அந்த மந்திரி டோஸ்ட் விஷயத்துல சத்யாவும் அந்த அகைன்ஸ்டா தான் இருந்தான். சோ எனக்கு தெரிஞ்சு அதை பிக் பண்ணதே ஒரு பிளான்டு மூவ் தான் எனக்கு தோணுது. அதுதான் ப்ரோ. மஞ்சரி பேசினாலே தப்புன்னு மைண்ட் செட் யார் இருக்கோ அவங்க மட்டும்தான் பேசினாங்க. அவங்க மட்டும்தான் அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாங்க. இதையும் தாண்டி இன்னொரு பாயிண்ட் நடுவில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா இது வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு விதமா பார்த்தேன் அப்படின்னு. ஏங்க 24/7 பார்த்துன்னு இருக்கோங்க. நம்ம 24/7 பார்த்துன்னு இருக்கோம். இவனுங்க என்ன பண்ணி நம்ம பார்க்கல இவர் எக்ஸ்போஸ் பண்றது நம்மளுக்கு. அதாவது வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படிதானே? வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒருத்தங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படிதானே? அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? இன்சிடென்ட் எடுத்து வச்சுட்டு நீங்க இத பண்ணீங்களே, அதாவது விஷால வந்து கூப்பிட்டு நீங்க ஒண்ணு சொன்னீங்களே விஷால்னு சொல்லிட்டு பூசி மொழின்னு போனார்ல. அதுக்கு பதிலா விஷால் அங்க தீபக் கூட உட்கார்ந்து இருக்கும்போது அங்க பாருங்க சண்டை போறதுக்கே போவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தீபக் உங்ககிட்ட சொன்னார்ல, அந்த விஷயத்த போட்டு உடைங்க. அங்க ஒரு ப்ரீ ஜட்மெண்டோட ஒரு ப்ரீ பயஸோட தீபக் வந்தாருன்றத அங்க போட்டு உடைங்க. அது ஏன் பண்ண மாட்டீங்க? விஷால் கமெண்ட் அடிச்சால இப்ப சௌந்தர்யா கேட்ட கேள்விக்கு வந்து ஜாக்லின் பதில் சொல்ல மாட்டா பாருன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சால, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது பாயிண்ட் பண்ணி வச்சு அதை போட்டு உடைங்க. அப்புறம் விஷால் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நாங்க வந்து எங்களுக்கு என்ன மரியாதை இல்லையா? நாங்க ஏன் வந்து கேட்க கூடாது? உங்களுக்கு தேவைன்றதுக்காக நாங்களாம் திட்டு வாங்குறோம். அருண் நீங்க சாப்பிட்டுருங்க அருண் சொல்லிட்டு ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு எல்லார் மண்டையும் கழுவின்னு இருந்தார்ல, அந்த விஷயத்த போட்டு உடைங்க. நீங்க இன்சிடென்டா எடுத்து வச்சு போட்டு உடைங்க. உங்க எக்ஸ்போசிங்லாம் வந்து நீங்களா ஒண்ணு உருவாக்கி ஒரு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன விஷயம் வீட்டுல நடந்ததோ அந்த விஷயத்தை எடுத்து 30-40 செகண்ட்ல போட்டு உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். யாராவது கேட்டாங்களா உங்களோட எக்ஸ்ட்ரா போல் பர்ஃபார்மன்ஸ் யாராவது கேட்டாங்களா? 2 போல் இருக்குது. ஒரு போல்ல சாம்பார், என்னது பிரிஞ்சால் இல்லாம இருக்கிற சாம்பார், அது ஒரு போல்ல இன்னொரு சாம்பார், அதுல பிரிஞ்சால் இல்லாத சாம்பார். இது 2 பேருக்கும் காமனான என்னங்க இது? அந்த பொண்ணு வாஷிங் டீம்ல இருக்கிற பொண்ணு, வெசல் வாஷிங் டீம்ல இருக்க பொண்ணு, அவங்க வந்து கழுவ சொன்னது வேலை செய்ய சொன்னதுக்கு காண்ட் ஆயிட்டாங்க. அதை ஒரு காரணமா எடுத்துட்டு வந்து இங்க சொல்றாங்க. இன்வாலிடான ஒரு ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காருமான்னு சொல்லி உட்கார வச்சிருக்கணும். கடைசியில் அப்படித்தானே உட்கார வச்சாரு. நீங்க பேசுறதெல்லாம் தப்பு, உங்க யோசனையே தப்பா இருக்கு, நீங்களே மனசுக்குள்ள யோசிச்சுங்கன்னு சொல்லிட்டு தானே உட்கார வச்சாரு. அதை முன்னாடியே பண்ண வேண்டியதானே? ஏன் 20 நிமிஷம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணோம்?
இந்த எக்ஸ்போஸ் பண்றதுலாம் அவங்க பண்ண இன்சிடென்ட்ஸை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணணுமே தவிர, இவரா ஒண்ணு உருவாக்கி அவர் வந்து பாரேன் எப்படி நேம் கால் பண்ணிட்டாரு பாரேன், அதை கூட இவர் எப்படி காமிச்சிட்டாரு பாரேன், அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இன்சிடென்ட்டை வச்சு அவர் பண்றதுதான் கரெக்ட். ஒரு ஹோஸ்ட்னா அப்படிதான் இருக்கணும். சரியா? அப்புறம் இந்த ராணவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எடுத்துட்டு வந்து வைக்கல, எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. எனக்கு முதல்ல அந்த ஒரு கண்டஸ்டன்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதே எனக்கு ரொம்ப ஒரு கேவலமான செயலா நான் பாக்குறேன். ஓகேவா? அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு இந்த இந்த சான்ஸுக்காக வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்க தொடர்ந்து புனிதர் அப்படின்ற பட்டம் கொடுத்து கூட்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் பர்த்டே செலிப்ரேஷன் வச்சு அவருக்கு வந்து அவரோட லவ் கண்டென்ட் ஒண்ணு அதுக்குள்ள வச்சு அது அதுக்கப்புறம் டீம் ஃபுல்லா வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு புரியல. இந்த மாதிரி ராணவுக்கு ஏன் நடக்கல? ஏன் வரும் அருணுக்கு மட்டும் நடக்குது? அப்ப நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, இவரை இந்த இடத்துக்கு கூட்டு போனோம், ஃபைனலிஸ்ட் கூட்டு போனோம், ஏன்னா இவருக்கு வந்து செல்ஃப் எடுக்கல, கண்டென்ட் தரத்துக்கு வக்கில்ல இவருக்கு, அதனால நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு பண்றீங்க. அதானே? அப்படி பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? உங்க ப்ராடக்ட் 22 பேரை உள்ள அமிச்சிட்டு நீங்களே அந்த ஷோவை பார்த்துட்டு நீங்களா ஓட்டு போட்டு நீங்களே வின்னர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுக்கு நாங்க பைத்தியம் மாதிரி உட்காந்து ஓட்டு போட்டுட்டு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும்? முதல் 2 வாரம் நல்லா தானே பண்ணீங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ரிசப்ஷன் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துகிட்டு தானே இருக்கு, வராமலாம் இல்லை. ஏன்னா உங்களோட நீங்க கரெக்டா பண்றீங்கன்ற விஷயத்த மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு வேலை பாக்குறீங்களா? அது எங்க இருந்து வருது? நாங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல இருந்து தானே வருது. நீங்க உங்களை நல்லவருன்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு உங்களை பிடிக்கும், சேதுபதின்ற ஒரு பர்சனை ஏற்கனவே பிடிக்கும். நீங்க இன்னும் பிடிக்க வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அந்த ஹோஸ்ட்ன்ற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு முன்னாடி வந்தவர் போன சீசன் நல்லா பண்ணலனா கூட இதுக்கு முன்னாடி வந்த சீசன் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணாரு. அவர்கிட்ட ஃபேவரிசம் இல்லைன்னா நாங்க சொல்லல, இருந்துச்சு, நிறைய இடத்துல இருந்துச்சு. ஆனா எந்தெந்த இடத்துல முக்கியமான இடத்துல கேள்வி கேட்கணுமோ அவர் கரெக்டா கேட்டாரு. நீங்க அதை கூட பண்ண மாட்டீங்க. அதை பண்ணலன்ற வெறுப்பு தான் இங்க அதிகமா வந்துகிட்டு இருக்கே. அப்புறம் இந்த வெறும் பிரெட் சாப்பிட முடியாது, ஹோஸ்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து கேட்கலாம், அந்த டோஸ்ட் பண்ணி கொடுங்க, காஃபி கேளுங்கன்னு, அதெல்லாம் கேட்கறது அவங்க உரிமை தான். அதே மாதிரி குக்கிங் டீம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றதும் அவங்க உரிமை தான். இப்போ மெனு டிசைட் பண்றாங்க இல்லையா, மெனு டிசைட் பண்ணி சொல்றாங்க பிரெட் ஆம்லெட் தான் சொல்றாங்க. அப்போ வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. எதுக்காக ஏத்துக்கிறாங்க? ப்ரொமோஷன் வந்துருச்சு, அதனால அவசர அவசரமா ஏதாவது சாப்பிடணுன்றதுக்காக இவங்க பிரெட் ஆம்லெட் ஒரு மெனு ஒத்துக்கிட்டு பிரெட் ஆம்லெட்டை வந்து போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து சரி நீங்க சாப்பிட்றணும்னு கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பிரெட்டை வாங்கிட்டு அதுக்கு பட்டர் நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஆனா இதை டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க். மெனு வந்து ஆலோகேட் பண்ணது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆலோகேட் பண்ணது. நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்தா அப்புறம் அடுத்த வேலை யார் பாக்குறது? என்ன உங்களுக்கு வேணுன்ற பொருளை கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. அது கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்ற முடிவு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை பொறுத்து இருக்கு. அதை வச்சு அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனா இதை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருந்தாலும் அதை பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்ற உரிமை குக்கிங் டீமுக்கு இருக்கு. அன்னைக்கு நடந்த விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். சரியா? இதுல மாற்று கருத்துக்கள் யாருக்காவது இருந்தா அதை சொல்லுங்க. இல்ல ஆலன், ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலி அவங்க பிரெட் ஆம்லெட் முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனுக்கு முன்னாடியே முடிவு பண்றாங்க. அது நீங்க மாத்தி சொன்னவே கிடையாது. ஏன்னா அவங்க மயனீஸ்லாம் அப்பயே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷன் அந்த இந்த 2 பெட்ரூமுக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க உட்காந்து மயனீஸ்லாம் ரெடி பண்றாங்க. இருங்களேன், இட் டசன்ட் மேட்டர் ஆர்கே எப்போ ஒரு டிசைட் பண்ணாங்கன்ட்டு. கண்டஸ்டன்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா? ஹவுஸ்மேட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா? அதை நோ இட் டசன்ட் மேட்டர் மீன்ஸ் நீங்க சொன்ன வியூ தப்பா இருந்துச்சுன்றதால நான் சொன்னேன். அதுக்கு தான் சொன்னேன். இல்ல அவர் சொன்னதுல இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ஒரு ஹவுஸ் கிளீனிங் அந்த வீட்டை வந்து மார்னிங் கிளீன் பண்ணலன்னா ஆஃப்டர்நூன் கிளீன் பண்ண முடியும். ஒரு பாத்ரூமை நைட்டு வாஷ் பண்ணலன்னா மார்னிங் போய் வாஷ் பண்ண முடியும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க பண்ணலன்னா எங்களால பண்ண முடியாது, நைட் நாங்க பண்ணிக்கிறோம்னு சொன்னா ஹவுஸ்மேட் ஏத்துக்குவாங்களா? அவங்களும் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க வந்து இங்க வந்து சர்வன்ஸ் கிடையாது. கிச்சன் டீம்ல போட்டதுனால அவங்க சர்வன்ஸ் கிடையாது. அவங்களும் கிச்சன் டீம்ல அவங்களும் கண்டஸ்டன்ஸ் தான். அவங்களுக்கு பசிக்கும்.
அவங்களும் இவங்கள மாதிரி ஒரு செலிபிரிட்டியா இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க அது இன்சார்ஜா இருக்கிறதுனால அதை பண்றாங்க, அவ்வளவுதான். சோ அது அதெல்லாம் ப்ரொமோஷன் ஒரு யாரும் விஷயம். அதெல்லாம் யாரும் சொல்லல ப்ரோ. பட் இப்ப என்னன்னா, அருணா தான் வாலண்டியர் இருந்துட்டு பசிக்கும் அப்படின்ட்டு போய் கொடுத்துருப்பாரு. அவரே நினைச்சிருந்தா இன்னொன்னு பண்ணிருக்கலாம். நீங்களே வந்து ஆளுக்கு ஒரு பெட்டை வாங்கிட்டு போங்கன்னு பண்ணிருக்கலாம். அவர் அதான் வாலண்டியரா பண்ணாரு, நல்ல விஷயம். ஆனா அதை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னா, ஜாக்லின் அருண் நாங்கெல்லாம் சாப்பிடாம நின்று கஷ்டப்படுறோம்ல, அந்த இடத்துல அது ஆமா தப்பாயிடுச்சு ப்ரோ, எல்லாருக்கும். சாப்பிடாம நின்று தானே. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, 18 பேருக்கு டோஸ்டிங் போடுறதுக்கு அது வந்து அன்டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1:30க்கு மேல ஆயிடுச்சு, அன்டைம் ஆயிடுச்சு. 18 பேருக்கும் போட்டு கொடுத்துட்டு தான் இவங்க சாப்பிடணும். யாருக்கா இருந்தாலும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதான் செய்யும் ப்ரோ. சரிங்களா? இன்னொன்னு நீங்க சொல்றீங்க அருண் வாலண்டியரா எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு. இப்ப அருண் வந்து அங்க நின்றுட்டு பிரெட் வேணுங்கிறவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு இடத்துக்கும் கொண்டு போய் அவர் பிரெட்டை வந்து சப்ளை பண்ணிட்டு இருப்பாரா, இல்ல வந்து அடுத்த நிமிஷம் வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா? இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு அதாவது டவுட். இப்போ ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஜாக் வந்து அந்த இடத்துல அவ்வளவு ப்ரெஷரைஸ் ஆயிட்டா, அதுக்கு அப்கோர்ஸ் காரணம் ஆவாங்க, யாரு? ஹவுஸ்மேட்ஸா? யாரா இருந்தாலும் ஆவாங்க. நான் தான் சொல்றேனே, யாரா இருந்தாலும் மனித யாரா அந்த குக்கிங் டீமோட மிஸ்டேக்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 பேர் இருக்காங்க, ஒரு அடுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு. அவங்க எதுக்கு அவங்க இண்டிவிஜுவலா எல்லா வேலையும் இழுத்து இது போட்டு இது இது பண்ணி பிரச்சனை. அந்த நான் பிரச்சனை? ஒப்பனா சொல்றேன், இது பிரச்சனையே கிடையாது. இல்ல இது இல்ல யாரு இல்ல பிரச்சனை இதுதான் பிரச்சனை. பண்றாங்கன்ற இஷ்யூ ஆக்சுவலா தான். இதுதான் பிரச்சனை. விஜய் சார் சரண், சொன்னது அதுதான் அதான். மெயின் பிரச்சனை சரண். அதுதான் பிரச்சனையே. அதுதான் இங்க யாரு வந்து அதை கொஸ்டின் பண்றாங்கன்றதான் பிரச்சனை. இவங்க வந்து பிரெட்டுக்கு டோஸ்டோ பட்டரோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இல்ல இங்க பாருங்களேன், மஞ்சரி அங்க கேட்டது மட்டும்தான் இங்க பிரச்சனை. பாருங்களேன், இங்க பாருங்களேன். ஒண்ணும் இல்ல, நம்ம ஒண்ணுன்னா போவோம். ஜாக்லினை வந்து எதுக்கு அடிக்கணுமோ அங்க வந்து அடிக்கலாம். இப்போ பேசிட்டு இருந்தது என்னன்னா, இந்த அடிஷனல் பிரெட் கொடுத்தாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் நிரம்பணும்னு கொடுத்தாங்க, கரெக்டா? மெனு வந்து பிரெட் ஆம்லெட், கரெக்டா? ஆமா ஆமா. பிரெட்டுக்கு வந்து பட்டர் Correct, கேக்குறது correct. ஓகே தான், அதுக்கு பிரெட் பட்டர் கொடுத்தாங்க, ஓகேவா? அதை ஆமா. டோஸ்ட் பண்ணி Okay, okay. கொடுக்கணும்னு கேக்குறது எக்ஸ்ட்ரா ஒர்க். அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது டீம்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்ல இல்லைனாலும் ஆலன் சரி, ப்ரோ, இருங்க. அந்த டீம்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேக்குறது எக்ஸ்ட்ரா ஒர்க். அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மெனு பிரெட் ஆம்லெட். இன்னொன்னு, அந்த டோஸ்ட் பண்ணணுமா வேணாமான்றத டிசைட் பண்றது கிச்சன் இன்சார்ஜ் ஜாக்லின் கிடையாது. கிச்சன் இன்சார்ஜ் அருண். ஆமா, அதை இப்போ டிசைட் பண்ண ஒரு வேண்டியது அவர்தான். இல்ல அலன் ப்ரோ, இப்போ ஒரு பிரெட் ஆம்லெட் வந்து ஒருத்தங்களுக்கு சஃபிஷியன்ட் இல்லைன்னா அது எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கான உரிமையும் ஹவுஸ்மேட்ஸுக்கு இருக்கு ஆமா, இல்லையா? அதெல்லாம் இருக்கு, அப்போ வந்து அதெல்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்லைஸ் வந்து எங்களுக்கு இப்படி வெறும்னே சாப்பிட முடியாது, எங்களுக்கு இது டோஸ்டோ இல்ல பட்டரோ ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையும் இருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, அங்க எக்ஸ்ட்ரா ஒரு பர்னர் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு தவா இருக்கு. அப்ப அவங்களுக்கு பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது ஜாக் ஏன் வந்து நான் தனியா கஷ்டப்படுறேன்ற மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து போர்ட்ரே பண்ணிக்கணும். யாரும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகி ஒரு 3 பிரெட் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்திலேயே போய் எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கறதுக்கு நிக்க போறது கிடையாது. ஒரு டைம் கேப் இருக்க தான் செய்யும். நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டே அவங்களுக்கு இனஃபா ப்ரொவைட் பண்ணலைன்னா அடுத்தது லஞ்சுக்கு வந்து அவசரப்பட்டு தான் நிப்பாங்க. சோ அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். இல்லைங்க, ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்டே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால அவசர அவசரமா இதை கொடுக்குறாங்க. கொடுத்ததை சாப்பிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா லஞ்சுக்கு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் அவங்களோட வாதமே அதுதான். அவங்க வாதமே அதுவா இருக்கும் பட்சத்துல இதை வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்டா எப்படி எடுத்துக்கிறது? இல்ல ஆக்சுவலி நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா, அஸ்வதி நீங்க ஒரு விஷயம் கேக்குறீங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு. கரெக்ட், இருக்கு. ஆனா அது ஆமா, எப்போங்கிறதுதான் எல்லாருக்கும் இல்ல அவங்களுக்கு. அத ஒரே கேட்கறதுக்கு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே ரைட்ஸ் அத ரைட்ஸ் இருக்கு, கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அஸ் அ கண்டஸ்டன்டா ஹவுஸ்மேட்டா இருங்க. வந்து நான் எல்லாருக்கும் ஒரே இல்ல நிமிஷம் ஒரே நிமிஷம் சரண், முடிச்சிடறேன். அவங்க சரண் நான் ஆரம்பிச்சு சொல்லுங்க போய்கிட்டு இருந்தேன், இடையில வந்தீங்க சரண். ஒரு நிமிஷம் இருங்க சரண். சோ அது எங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, எந்த இடத்துல ரைட்ஸ் இருக்கு இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் நான் வந்துட்டு இடம் சொல்லல, இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்கு.
அங்க அவங்க அர்ஜென்டா செஞ்சுட்டு இருக்காங்க, டைம் இல்லை. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே சாப்பிட்டு கம்ப்ளீட் ஆகி முடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து இன்னொரு தடவை டோஸ்டோ இதோ பண்ணிக்கிட்டு டைம் இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் வந்து ஆனா எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அதனாலதான் அவங்க ஜாக்லின் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஆனா எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸுமே இருக்கு. பசிக்கல, பத்தல, எனக்கு இன்னொன்னு வேணும்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். கேட்பாங்க, அதுக்கு ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அங்க வந்து டைம்ங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நீங்க பார்த்துதான் ஆகணும். நம்ம இல்ல இல்ல சீக்கிரமா ஒரு ஊருக்கு கிளம்பிட்டே இருக்கும்போது நமக்கு வேணுங்கிறது சும்மா லைட்டா இருந்தாலும் பிச்சு போட்டு டக்குன்னு நமக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிக்கணும்னா பிடிக்க ஓடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வரும். அதை கொஞ்சம் பாத்துங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல இந்த இன்னொரு அந்த விஷயம், அந்த இத அந்த சார்ட் அவுட் எப்படி ஒரு நிமிஷம் பண்ணிருக்கலாம்னா, சரண் ஒரு நிமிஷம். அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து அருண் தன்மையா கொடுத்தாரா? அதான் நான் கேக்குறேன். அவங்க வந்து அதுக்கான ரிப்ளை எப்படி கொடுத்தாங்க, இல்ல ஜாக் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப மஞ்சரி ஃபர்ஸ்ட் போய் கேட்டாங்க, கல் இருக்கான்னு, எக்ஸ்ட்ரா கல் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லன்னு சொன்னாங்க. அவங்க போனாங்க, அவங்க ஏதோ பேசினாங்க, எல்லார்கிட்ட எல்லாம் பேசினாங்க. பட் அந்த இடத்துல வந்து இப்ப நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா, எனக்கு ஒருத்தங்க வந்து டெனே பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் வேற ஒரு 4 பேர் வந்து போய் அங்க வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னடா இது எனக்கு மட்டும் நோ சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து என் மைண்ட்ல வராம இருக்கும். அது வந்து அங்க வந்து இல்லங்க, நீங்க நீங்க பார்சியாலிட்டி. வந்து நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க ஓவர்ல நீங்க இருங்க இருங்க எபிசோட் இருங்க இருங்க நம்ம இன்சிடென்டா போலாம். நீங்க வந்து வேற ஒரு டிஸ்கஷன் இதுல எடுத்துட்டு வரீங்க. இங்க ஃபுட் மேட்டர்ல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. மெனு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மெனு இதுதான்னா இதுதான் மெனு, சரியா? அது 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 உங்களுக்கு பத்தாத பட்சத்துல அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கலாம், சரியா? அந்த எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு முன்னாடியே அருண்ன்ற ஒருத்தர் எல்லார்ட்டையும் வாண்டடா போய் எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்துட்டாரு. பிரெட்டை வாங்கிட்ட ஆட்கள் வந்து பட்டர் கேட்கறதுல தப்பே கிடையாது, கேட்கலாம், எல்லாம் உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அதையும் போட்டு கொடுத்துட்டாங்க. டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறது வந்து அடிஷனல் ஒர்க். அது பண்ண முடியாதுன்னு சொல்ற உரிமை கிச்சன் டீமுக்கு இருக்கு. அது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இதுதான் இந்த பிரெட் இல்ல மேட்டர். எனக்கு புரியல ப்ரோ. இல்ல ஆலன் ப்ரோ, அடுத்ததுக்கு ஆலன் ப்ரோ ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல இதுல இல்ல இல்ல நடுவுல ஒரு நிமிஷம் ஒரே இருங்க ப்ரோ, நிமிஷம். ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்னே ஒன்னு ஆலன் ப்ரோ சொன்னதுக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆலன் ப்ரோ அந்த எக்ஸ்ட்ரா பெட் கொடுக்கும் போதே அருண் தெளிவா சொன்னாரு, இது டோஸ்ட் செய்யப்பட்டது கிடையாது, வெறும் பிரெட் தான் தரப்போறோம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்ததே ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க அவர் என்ன பேசினாரு, என்ன டோன், அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அங்க பிரெட் கொடுக்கும் போதே தெளிவாக இது டோஸ்ட்டுக்கு கிடையாது, டோஸ்ட் செய்ய மாட்டோம், எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க அடுத்து கொடுக்கவே ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் பேசலாம் சொல்லிக்கலாம். பட் இது வந்து அருண் முதலே சொல்லிட்டாரு. கண்டினியூ பண்ணுங்க bro. சொல்லுங்க. இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது அருண் ப்ரோ கிட்ட ஜாக்லின் சொல்லியிருக்காங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா பெட் கொடுக்காதீங்க, நம்ம ஆக்சுவலா லஞ்சை கொடுத்துருவோம், இதை கொடுக்காதீங்க நான் இப்ப சொல்லியிருக்காங்க. அருண் பிரதரா போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அதனாலதான் அருண் வந்து இவங்கள்ட்ட அதெல்லாம் குறை இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்ததெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏதோ நல்ல எண்ணத்துல அவர் கொடுத்தாரு, அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. இருங்க அவர் கொடுத்ததெல்லாம் ஓகே தான். அவங்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து பட்டர் கேட்டதெல்லாம் ஓகே தான். ஆனா வந்து டோஸ்ட் பண்ணி சொல்லி கேட்டது வந்து தேவையில்லாத விஷயம், அது கேட்டிருக்க கூடாது. ஓகேவா? இங்கதான் அடுத்த இஷ்யூ வந்து கனெக்ட் ஆகுது. என்ன இஷ்யூனா மஞ்சரியோட மேட்டர் வந்து கனெக்ட் ஆகுது. இதுல எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. எதுக்காகனா, இப்போ மஞ்சரிக்கு தான் ஃபர்ஸ்ட் டினை பண்ணாங்களா, இந்த கல்லு கொடுக்க முடியாது, அப்புறம் டோஸ்ட் பண்ணி தர முடியாதுன்னு மஞ்சரிக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா? ஆமா ஆமா. இல்ல இல்ல கிடையாது. டினை பண்ணாங்க. இல்ல 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 கிடையாது. யாருக்கு இல்ல, யாருக்கு அப்பனா பண்ணாங்க? ராணுவுக்கும் சொன்னாங்க, விஷாலுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாச்சனா அது போய் இல்ல இல்ல, கேட்டதுக்கு சொன்னாங்க. அது டினை எப்படி பண்ணாங்க சார்? அது டினை எப்படி பண்ணாங்க ப்ரோ? நீனே வந்து லஞ்சே சமைச்சு யாரு பண்ணாங்க, யாரு டினை பண்ணாங்கன்றது தெளிவா பேரோட சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். ஜாக்லின் டினை பண்ணாங்களா? அருண் டினை பண்ணாரு. அருண் பண்ணாருங்க. அதாங்க 1 hour எபிசோட பாத்துட்டு வந்து பேசாதீங்க தயவு செஞ்சு. 24/7 லைவ் பாத்துட்டு வந்து பேசுங்க.
ஒன்னே ஒரு எபிசோட்ல இல்ல நிறைய விஷயம் இல்ல கால்குலேட் இல்ல ப்ரோ அப்படி இல்ல இல்ல ஆனந்த் ப்ரோ இருங்க அப்படிலாம் கிடையாது. ஒன் இல்ல ஹவர் ஒரே கொஸ்டின் இருங்க ஒன் நீங்க ஹவர் எக்ஸ்ட்ரா பிரெட்டுக்கே போகாதீங்க. மக்களே இருங்க இல்ல மக்களே இல்ல எக்ஸ்ட்ரா பிரெட்டுக்கு மக்களே இருங்க இருங்க மக்களே இருங்க எம்எஸ் குமார் மீட்ல இருங்க. இந்த ஒன் ஹவர் எபிசோடு மட்டும் பார்த்துட்டு வந்து பேசாதீங்களாம் சொல்லாதீங்க சரண் ப்ரோ. நாங்க அப்படி ஸ்பேஸ் அப்படி ரன் பண்றது கிடையாது. நாங்க அந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்துக்கே போக மாட்டோம். 1 ஹவர் பாக்குறவங்களும் வந்து அவங்க கருத்துக்களை வைக்கலாம். 24/7 பாக்குறவங்களும் அவங்க கருத்துக்களை வந்து வைக்கலாம். 1 ஹவர்ல நடக்காத விஷயங்களை 24/7ல என்ன நடந்ததுன்னு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால அந்த ஒரு விஷயம் இங்க அது வேண்டாம். சரியா, அதை தவிர்த்துருங்க. இல்ல சாரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல நிறைய பேர் அந்த 1 ஹவர் எபிசோட அது வச்சுட்டு ஓகே, எனக்கு புரியுது ப்ரோ. இன்ஜஸ்டிஸ் விஷயத்தையும் ஜஸ்டிஸ்னு பேசுறாங்க. அந்த அதை மீன் பண்ணதான் வந்தானே தவிர அவர் அந்த பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் இல்ல வரல. அதுல சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, அது அது தப்பு இல்ல. அப்படி பண்ணாதீங்க, அது சரியில்லை. இப்போ எனிவேஸ் ரெண்டாவது இந்த இஷ்யூ 1 ஹவர்ல ஃபுல்லா வந்துச்சு. லைவ்ல வந்தது தான் அப்படியே 1 ஹவர்லயே வந்துச்சு இந்த இஷ்யூ. சரி, அப்புறம் எங்கங்க எதுலங்க நிறுத்தணும்? அருண் தான் வந்து டினை பண்ணியிருப்பார். சரியா, அதுக்கப்புறம் அவங்க என்ன ரீசன் வந்து டினை பண்ற ஆட்கள் கொடுத்துட்டு இருப்பாங்களா, நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அவங்களுக்குலாம் நோன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா அது பிரச்சனை ஆயிடுவாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாருக்கிட்ட? முத்துக்குமரன் கிட்ட. யாருக்காவது இதுல மாற்று கருத்து இருக்கா இல்லையா? இல்ல ப்ரோ இல்ல நான் இல்ல ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. வேற எங்கேயும் போயிடாதீங்க, இதுக்குள்ளே இருங்க. சொல்லுங்க. இல்ல 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 நான் அந்த எக்ஸ்ட்ரா பிரெட்டுக்கு போகல, அதுக்கு முன்னாடியே அந்த பிரெட் ஆம்லெட்டுக்கே போறேன். நீங்க ரைட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, மெனு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு அடுத்தது டோஸ்ட் பண்ணி கொடுக்க கூடாது, அதுக்கு நோன் சொல்றதுக்கு கிச்சன் டீமுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, கிச்சன் டீம் பயாஸ்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இல்ல. இல்ல இல்ல கண்டிப்பா அப்போ இல்ல. மயனஸ் வந்து மெனுல ஃபிக்ஸ் பண்ணதா இல்லையா? ஃபிக்ஸ் பண்ணதுதான். ஃபிக்ஸ் பண்ணது அது எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஷேர் ஆனிச்சா இல்லையா? எல்லாருக்கும் ஈக்குவலா போச்சு. அடிஷனலா இருந்தது வந்து யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க லைவ் எல்லாருக்கும் பாத்தீங்களா கொடுத்தாங்க. நீங்க? ஆமா கண்டிப்பா லைவ் நீங்க நான் பாத்தீங்களா? பார்த்தேன். லைவ் எல்லாத்துக்குமே ஈக்குவலா போகலன்னு நான் எல்லாருக்கும் சொல்றேன். அவங்களோட ஒரிஜினல் ஷேர் கரெக்டா போச்சு. எக்ஸ்ட்ரா இருந்தது யார் யார் ஒரிஜினல் கேட்டாங்களோ ஷேர் 2 பேருக்கு போகலன்னு நான் சொல்றேன். ஒரிஜினல் ஷேர் 2 அந்த பேருக்கு பிரெட் ஈக்குவலா போகலன்னு ஆம்லெட் நான் சொல்றேன். இருங்க, அந்த பிரெட் ஆம்லெட் 5 பேருக்கு இன்னும் போடலன்னு சொல்லும் போதுதான் இந்த விஷயம் எல்லாம் வருது. அது உங்களுக்கு புரியுதா? பிரெட் ஆம்லெட் இன்னும் இல்ல 5 சார் பேருக்கு இல்ல ப்ரோ இந்த பவித்ரா ஆனந்திக்குலாம் ஈக்குவலா போகல இல்ல. ஒரு ஸ்பூன் எல்லாத்துக்குமே 2 ஸ்பூன் ப்ரோ. 2 ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஒரு பிரெட்டுக்கு. பிரெட் ஆம்லெட்னா 2 பிரெட் இருக்கும். 2 பிரெட்லயுமே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலதான் இதை வச்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்க இன்னும் ஃபுல்லாவே முடிக்கலன்னு முடிக்கலங்க. சொல்றாங்க. there is still ongoing process. இன்னும் 5 பேர் போடணும். கிச்சன் டீம்ல பாதி பேர் சாப்பிடல. அங்க சௌந்தர்யா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தர்ஷிகா மட்டும் தான் கிச்சன் டீம்ல சாப்பிட்டே முடிச்சிருக்காங்க. வேற யாருமே அந்த டீம்ல சாப்பிடல. 4 பேர் இன்னும் சாப்பிடல அந்த டீம்ல. இல்ல எம்எஸ் ப்ரோ நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஜாக்லின் வந்து அவங்களுக்கு 1 ஸ்பூன் தான் போட்டாங்க, 1/2 ஸ்பூன் தான் போட்டாங்க. பவித்ரா அங்க கொஸ்டின் பண்ணதுனால தானே அது வந்து உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குமோன்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அவங்க அது அப்பம் தோணல. இல்ல அப்பம் தோணல. ஜெஃப்ரிக்கு வந்து 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அருணுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நிறைய தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது கிளியரா சொன்னாங்க. என்னுடைய பங்குல இருந்து தான் நான் அதை கொடுக்கறேன்றதையும் கிளியரா சொன்னாங்க. இல்ல எக்ஸ்ட்ரா தாண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ அவங்களுடைய பங்குல இருந்து எடுத்து கொடுத்தேன்னு தான் ப்ரோ சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா இருக்குன்றது அதாவது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே தவிர மீதி யாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஓகே புரிஞ்சிருச்சா? அப்பனா நான் தப்பா பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் தப்பா பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுச்சு. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இததான் திரும்ப கிச்சன் டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இந்த கான்டெக்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ள எதுக்காக இதை சொல்றாங்கன்றது புரியுதா? ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டுக்கும் டிமாண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸே புரிய மாட்டேங்குது. நான் ரிக்வெஸ்ட் பண்றோம் ரிக்வெஸ்ட் தானே பண்றோம்னு சொல்லி கேட்குறாங்க. ரிக்வெஸ்ட்ன்ற போது அவங்களுக்கு வந்து நோ கிச்சன் டீமால நோ சொன்னா நீங்க ஓகே சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இதுவும் இருக்கணும். தட் இஸ் அ ரிக்வெஸ்ட். இங்க வந்து நீ வந்து அங்க நோ சொன்னோடனே ஏன்னு கேட்டாலே அது ரிக்வெஸ்ட் கிடையாதுன்றதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது.
ஏங்க இன்டர்ஃபியர் பண்ணிக்கிற திருட்டு பிரியாணி கேங் மாட்டிக்கிட்டாங்கங்க. உடனே அங்கிட்டு இல்ல இல்ல போகாதீங்க. இல்ல இப்ப இருங்க நடக்கிற சிச்சுவேஷன்ல ஏங்க சொல்லுங்க. அத உங்களுக்கு திருட்டு அத பிரியாணி போன வாரமே மஞ்சரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அங்க இல்ல கேட்டிருக்கணும். இல்ல அது அவங்க எவ்வளவு கேட்கல. கூலா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்ல அது ஓகேவா? இல்ல எவ்வளவு இல்ல கூலா சிரிச்சுக்கிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க அத போய் இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதை எவ்வளவு ஜாலியா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சிரிக்கும் போது நீங்க இப்படி சிரிச்சீங்கன்னா மத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு ஹோஸ்டுக்கு எனக்கு ஒரு மரியாதை இருக்காதான்னு கேட்டவரு இன்னைக்கு ஃபுல்லா திருட்டு பிரியாணி தின்னுகிட்டு இருக்கவங்கள சிரிச்சிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே. இப்ப எங்க டாபிக் இல்ல டைவர்ட் இல்ல அது பண்றீங்க? அது the topic அது is at கடைசியில hand. அவங்கள கடைசியில அந்த திருட்டு வரும். பிரியாணி தனியாவே அடிச்சுட்டு இரு தான் இரு இருக்கும். இரு சரியா? ரசிகன் அந்த டாபிக் வரும். இது முடியல இன்னும் இருக்கு பாயிண்ட்ஸ். அதான் சொல்றேன். இது முடியல. எதுக்கு திருட்டு பிரியாணி போறாங்கன்னு தெரியல எனக்கு மறுபடியும். வெயிட் இந்த பண்ணுங்க வெயிட் டாபிக்ல பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்ஸ் எடுங்க. இந்த பாயிண்ட் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்து அந்த இதுக்கு போலாம். அத தனியா அடிச்சுக்கலாம். கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ ஆலன் ப்ரோ. இல்ல அவரு ரசிகன் சொல்லிட்டு இருந்தாரு, சொல்லுங்க. சொல்லுங்க ரசிகன். இல்ல ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் ரிக்வெஸ்ட் தான். தேர்ட் ப்ரோமோ பட் வந்துச்சு. நான் தேர்ட் உங்களுக்கு ப்ரோமோ பாத்துட்டு வரேன். கான்டெக்ட் புரியுதுல்ல? இது எம்எஸ் எங்க இருந்து அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க, எதுக்காக அதை சொல்றாங்கன்ற கான்டெக்ட் புரியுதா இப்போ? இந்த 5 பேருக்கு இல்ல எல்லாரும் ப்ரோமோ பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். பார்த்துட்டு வரட்டும் இரு. கேக்குதா? சொல்லுங்க.